சிவா சாரை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் எல்லா ஆக்ஷனுமே அவர் வந்து டூப்பு மேக்ஸிமம் இல்லாமல் ட்ரெயின் மேல் ஃபைட் எல்லாமே ரிஸ்க் எடுத்தவர் தான் பண்ணார். ஒரு 80 அடி கட் அவுட்லேருந்து அவரே ஜம்ப் பண்ணி இறங்கி வந்தார். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஃபைட்டர்ஸ்க்கும் சரி எங்ககிட்டையும் சரி ரொம்ப அன்பாக இருப்பார். என்ன வேணுமோ அதை அந்த 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 இதை ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அவர் வேலையை வேண்டி பார்ப்பார். மற்ற எதுலேயும் தலையிட மாட்டார். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ஹீரோ வச்சு நம்ம படம் பண்ணி நிறைய விஷயம் பார்த்துப்போம். 3 ஹீரோ ஒரே படத்தில் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸான விஷயங்கள் இருந்திருக்குமா? ஏதாவது இருந்துச்சா படம்? இல்லை, மற்ற படங்களுக்கு கமர்ஷியல் படங்கள் பண்ணும்போது நிறைய இருக்கும். இவருக்கு இப்படி வச்சா ஃபைட், அவருக்கு அப்படி வைக்கணும், அவருக்கு இப்படி வச்சா இப்படி இருக்கணும், மாறி மாறிலாம் நம்ம பண்ணுவோம். இதில் வந்து ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் ரவி சார், இவங்க 2 பேரும் போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்க அந்த அளவுக்கு தான் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அளவுகோல் மாதிரி தான் அந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷனும் கொடுத்த லெவலும் கரெக்டாக அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாருக்கும் இவருக்கு வச்சு இவரை பெருசு பண்ண, அவரை வச்சு அவரை பெருசு பண்ணுற இல்லை. கதை என்ன சொல்லுதோ அதை தான் கொண்டு போகணும். அதுதான் அவங்களும் விரும்பினாங்க. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.